ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிவிசி. 6000 ரூபாய் பட்ஜெட்டில் 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட நோக்கியா எடுத்து வந்திருக்க ஸ்மார்ட் ஃபோன் தான் நோக்கியாவோட C12 4G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசியிருக்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நோக்கியாவோட இந்த C12 4G ஆக்சுவலாக கொஞ்சம் மடமடன்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பேசிடுவோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ஒரு பிளாஸ்டிக் பில் பேக்கில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப்ஸும் பேக்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. மெயினாக இதில் இன்னொரு பார்ட் என்னன்னா, இது ஒரு ரிமூவபிள் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன். அதாங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஒரு ரிமூவபிள் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். லாஸ்ட்டாக நான் பார்த்தது போன வருஷம் 2022 ஜியோ ஃபோன் வந்தப்போ ரிமூவபிள் பேட்டரி. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ரிமூவபிள் பேட்டரி ஆப்ஷன்ஸோட எடுத்துகிட்டு வராங்க. ஓவரால் நல்லா இருந்தது. 2 சிம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், வித் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸ்மார்ட் ஃபோனில். நல்லாவே இருந்தது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷனுக்காக ஏதோ ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன கிளாஸ்ன்னு தெரியல. டக்கு நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அது என்ன கிளாஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அது என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் லெவல்லாம் இல்லை. ஸ்க்ரீன் பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகாத அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஃபோனோட டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது இந்த பட்ஜெட்டில் பெருசாக என்னங்க எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஒரு ஆவரேஜான டிஸ்பிளேஸாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. 6.7 இன்ச் கூடிய ஒரு பெரிய வாட்டர் ட்ராப் நாச் இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பிரைட்னஸ் லெவலோ இல்லைனா நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மாதிரியான பெரிய மென்ஷன்ஸ்லாம் சொல்கிறதே தப்பு, எதிர்பார்க்குறது சுத்தமாக தப்பு. இது ஒரு HD+ டிஸ்பிளே ரொம்ப ஆகாங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே இருக்குங்கிறதுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவலில் ஓகேங்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளேவை தான் இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வீடியோஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேவாகவே இருக்கும். ஆனால் அவுட்டோர்ஸ்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கூட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்பிளே அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து டிஸ்பிளேவோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். அண்டு நம்ம இது யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆண்ட்ராய்ட் 12 எடுத்துகிட்டு வராங்க. அது போக கோ எடிஷனோடு எடுத்துகிட்டு வராங்க. பொதுவாக நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரும். இது ரொம்ப லைட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்குனால இது கோ எடிஷனோட எடுத்துகிட்டு வராங்க. மெயினாக இதோட அந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அவங்க சொல்லும் போது 2GB 3GB மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் நமக்கு 2GB தான் அதிகமாக இருக்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க அந்த 6000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. ஆனால் 2GB ரேம் 2GB விர்ச்சுவல் ரேமாக கால்குலேட் பண்ணி மொத்தம் 4GBக்கான ரேம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ்னு வரும்போது 64GB வரைக்குமான ஸ்டோரேஜ் தராங்க. இதில் ஒரு அளவுக்கு இது நல்ல பாசிட்டிவாக இருந்தது. 32GB இல்லாமல் 64GB தர்றது. அதுபோக நமக்கு இங்கே 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இருக்கும் அப்படிங்கிறதையும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணி தந்துடுறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்டேட் இருக்குங்கிறத பெருசாக மென்ஷன் பண்ணலை. இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுவே கோ எடிஷனில் ஆண்ட்ராய்டு 12 ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் போய் அதெல்லாம் எதிர்பார்க்கறது நியாயமாக்குமாறு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அதை விட்டுருவோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட கேமராஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 2 கேமராஸ், மொத்தமாக 2 கேமராஸ் ஃப்ரண்ட் பேக் சேர்த்து. பேக்கில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான சென்சாரும் ஃப்ரண்ட்டில் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான சென்சாரும். அதிகபட்சமாக 720p பிக்சல்ஸில் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். கேமராஸ் இருக்குது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோன்னு தெரிகிற அளவுக்கான ஃபோட்டோஸ், ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட்ஸ் இருக்கும். வீடியோ கால்ஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்களுக்கு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனில் கொஞ்சம் இல்லை பெரிய நெகட்டிவாக இருந்தது இதோட ப்ராசர்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஊர் பேர் தெரியாத ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. யூனிசாக்கோட 9863 கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சிப்செட் பற்றி பெருசாக பார்க்கும்போதே டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். அதனால தான் அந்த பேரை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. கொஞ்சம் காட்டாக இருந்தது. அந்த ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹீலியோ A22 இருக்குது பார்த்தீங்களா, அதை இது ஈக்குவல் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு சிப்செட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அபோவ் ஆவரேஜான சிப்செட்னு சொல்லலாம். உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஒரு ஃபோன் கால்ஸ் பேசுகிறீங்க, செகண்டரி யூஸாக வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் இன்னொரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது இந்த ஃபோனோட பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு முதல்லையே நான் சொல்ல மறந்துட்டேன், ரிமூவபிள் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஆனால் உங்களுக்கோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3000 mAh பேட்டரி. ஆக்சுவலாக 3000 விட கம்மின்னு நினைக்கிறேன். அந்த லெவல் ஆஃப் பேட்டரிஸ் தான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதுவும் கிடையாதுங்க. என்னங்க 6000 ரூபாய்க்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் நார்மலாக இருக்கிறது கூட இல்லாமல் 5 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்ரோ யூஎஸ்பின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் சரி, ஓகே, 6000 ரூபாய்க்கு இதுவே பெருசு அப்படின்னு யோசிச்சுட்டு விட வேண்டியதான். இந்த அளவுக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஆனால் இதில் பெரிய பாசிட்டிவாக எனக்கு பட்டது இந்த ஃபோனோட அந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது பார்த்தோம்னா ஒரு 64GB வரைக்கும் ஸ்டோரேஜ் தராங்க. 6000 ரூபாய் பட்ஜெட்டில் எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நான் 6000 ரூபாய்க்கு தான் ஃபோன் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய 1-2 ஆப்ஷனில் ஒரு அளவுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் இது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணால் நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்றைக்கி நிறையவே ஆப்ஷனபுளாக இருக்குது.
இது ஓகே. எனக்கு நோக்கியா தான் வேணும்னு அடம் புடிச்சு நீங்க வாங்குறீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். ஆனா நான் வந்து கண்டிப்பா சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனா நோக்கியாவோட ஃபோன் இல்லன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோன் பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல இதுக்கு மேல. ஓவரால் கண்டிப்பா அத எப்படி நம்ம ஆஃப்லைன் மார்க்கெட்ல கொண்டாந்து கோவி கோவி விக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. கண்டிப்பா போனா பாக்ஸா அடுக்கி வச்சிருப்பாங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன கண்டிப்பா எப்படியும் சேல்ஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா, நோக்கியாங்கிறது கொஞ்சம் ஃபேமஸான பேரு. அப்படி வரும்போதுல மத்த பிராண்ட்ஸ் இந்த ஐடெல் இந்த மாரி இதெல்லாம் சூஸ் பண்றத விட, அவங்க இத சூஸ் பண்றது நெறைய பேர் அத நல்ல ஃபோனுன்னு நெனச்சு கண்டிப்பா நோக்கியா சூஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். உங்களுக்கு பேர வச்சு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. இன்னைக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நோக்கியாங்கிற பேருக்காக மட்டும் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஓவரால் இந்த ஃபோன பத்தி சொல்லணும்னா, ஓகே இது ஒரு அபோவ் அவரேஜான ஃபோன் இந்த பட்ஜெட்ல ஓகேங்கிற மாரி இருந்ததுன்னு சொல்லலாம். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ எப்படி இருந்தது? நான் என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு புடிச்சிருந்ததா, புடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் குடுங்க. புடிக்கலன்னா டிஸ்லைக் குடுத்து ஏன் புடிக்கலைங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.